ஃபர்ஸ்ட் வேற யாரும் இல்லைங்க, நேஹா. எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏங்க இவங்கள தெரியலையா? வேற யாரும் இல்லைங்க, போன பிக் பாஸ்ல விஜய் விஷால் ஞாபகம் இருக்கா? இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். அப்போ விஜய் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ண அந்த பொண்ணே இவங்க தான். என்ன சொல்ற? அப்போ விஜய் விஷால் நினைச்சிருப்பாரு, ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னடே செஞ்சான்? அப்படி என்ன பண்ணா அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல, விஜய் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏகோபோக வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. விஜய் விஷால அடி அடிச்சாங்க. இவங்களுக்கு நல்லாவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம ஒரு நாள் வீட்டுக்குள்ள போனதுக்கே இவ்வளவு வரவேற்புனா, நம்ம இந்த சீசன் பிக் பாஸ்ல ஃபுல்லா உள்ள போனா நமக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைக்கும். ஸோ அதனாலே இவங்க வருவாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. குமார் யார் இவரு? இன்னும் சில பேர்த்துக்கு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், பட் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆமா, போன பிக் பாஸ்ல விஜய் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணினாலும் இன்னும் இவங்கள வேற எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமே. வேற ஒண்ணும் இல்லைங்க, பாக்கியலட்சுமி சீரியல் தெரியுமா? அதுல அவங்க செம்ம ஃபேமஸுங்க. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. இந்த டான்ஸ் ஆடி தான் அவங்க செம்ம ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம விஜய் விஷால அட்வைஸ் பண்ணதுல செம்ம ஃபேமஸ் ஆனதுனால ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த பிக் பாஸ் சீசன் 9 உள்ள போனா நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்களும் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி விளாடுறாங்கன்னு பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். வரட்டு வரட்டு.